ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாந்தி கண்ணம்மா சேனல். இன்றைக்கி ஒருத்தவங்க கால் பண்ணி, கஸ்தூரின்னு ஒரு அக்கா, நிறைய பேர்த்திட்ட ஹேர் ஆயில் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு ரிசல்ட்டுமே இல்லை, உங்கள் ஹேர் ஆயில் வாங்கினா ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நான் நிச்சயமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மேம், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னான்னு நீங்களே சொல்லுங்கள் மேம் ஃபீட்பேக்கு அப்படின்னு நான் இருந்துட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க, நான் 4-5 பேர்த்திட்ட வாங்கி பார்த்துட்டேன்ப்பா, ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அவங்கள்ட்ட கால் பண்ணியும் கேட்டேன், அவங்க ரிசல்ட்டு இருக்கும், நிறைய பேர்த்துக்கு நாங்கள் ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. சரிங்க மேம், நீங்கள் கன்சீவாகவே இருக்கீங்களாங்க மேம் அப்படின்ட்டு நான் கேட்டேன். இல்லைப்பா, குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னாங்க. சரிங்க மேம், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் எதுவும் ஒர்க்குக்கே போகிறீங்களாங்க மேம், அதனால் முடி கொட்டுதாங்க மேம் அப்படின்னு கேட்டேன். நான் இல்லைப்பா நான் ஒர்க்குக்கெலாம் போகலப்பா, முன்னாடி போயிட்டுருந்தேன், இப்போ வந்து பிளட்டு கம்மியாக இருக்குன்ட்டு வீட்டில் தான் இருக்கேன், ரத்தம் கம்மியாக இருக்கனால டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன், 2வது உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சரிங்க சிஸ்டர், டேப்லெட் போடுறதுனால கூட அது மாதிரி இருக்கும், ரத்தமும் கம்மியாக இருக்குன்றீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து, எங்கேப்பா நமக்கோசரம் செய்கிறது, ஹஸ்பண்டும் வெளிநாட்டில் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு பெரட்டுவேன், அதையே சாப்பிட்டுக்குவேன், அப்புறம் மதியம் ஏதாவது தீனி இருக்கும், அதை சாப்பிட்டு நாள் ஓடிடும், நமக்கு உடம்பு அசதியாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்கனால, அதனால் எதுவும் செஞ்சு சாப்பிட்றதில்ல அப்படின்னாங்க. அப்புறம் எப்படிங்க மேம் உடம்பு வந்து குணமாகும் அப்படின்ட்டு நான் இருந்துட்டு கேட்டேன். டயர்டாக இருக்குது, படுத்தே தான்ப்பா இருப்பேன் அப்படின்னாங்க. உடம்பு வந்து அப்படிதாங்க மேம் இருக்கும், ஆனால் படுத்தே இருந்தால் சரியாகாதுங்க மேம், கொஞ்சமாவது ஹெல்த்தியாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் ஹேருக்குன்னு மட்டுமே இல்லை, உங்கள் உடம்புமே நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்லா நீங்கள் சாப்பிட்டா தாங்க மேம் குணமாகும், அப்போ தாங்க மேம் உங்கள் உடலுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நிச்சயமாக நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்குள்ள இன்டேக்காக வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு தான் ஹேரும் சரி உடம்பும் சரி நல்லாவே இருக்கும். அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்க பாடியாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து குளிங்க. அப்படி 2 தாட்டி குளிக்க முடியாதவங்க ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தண்ணியில் உங்கள் காலை வந்து வச்சுருங்க, அப்போனாலும் வந்து உங்கள் பாடியில் இருக்க ஹீட் வந்து குறையும். 2வது குளிக்கும் போது வந்து காலில் இருந்து தண்ணி ஊற்றுங்க, அப்புறம் கையில் படுற மாதிரி ஊற்றுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தலையில் ஊற்றி தலையோடு குளிக்கும் போது அந்த மாதிரி குளிங்க. உடம்போடு குளிக்கும் போதுமே காலுக்கு அப்புறம் கைக்கு அந்த மாதிரி ஊற்றி அப்புறம் மேலெலாம் ஊற்றி மூஞ்செல்லாம் கழுவிட்டு குளிங்க. வாரத்தில் 2 தாட்டி, முடிஞ்சால் 3 தாட்டி, ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்க அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2 தாட்டியாவது தலையோடு குளிங்க, அப்போ தான் உடம்புல ஹீட் இருந்தால் குறையும். அது குளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கூலிங்கான பொருளாக நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கும் சரி ஹேருக்கும் சரி. நம்ம ஹேர் ஆயில் அப்புறனால மட்டுமே ஹேர் வந்து வளர்ந்துராது, நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், இன்டேக்காகவும் நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்டேக் ப்ராடக்ட்டுமே அந்த கஸ்தூரி சிஸ்டருக்கோசரம் நம்ம ரெடி பண்ணலான்னு இருக்கோம். அது என்னென்ன ப்ராடக்ட்டுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். வேணுங்கிறவங்க நம்ம ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.